Hi friends, welcome to Semapasi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதுவிதமான குயிக்காவும் டேஸ்டாவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை பத்தி தாங்க பார்க்க போறோம். அது என்ன ரெசிபி அப்படினு கேட்டா கோகனட் ரைஸ். தேங்காய் சோறுன்னு சொல்வாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோகனட் ரைஸ் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, ஏலம், ரம்பை இலை, கருவேப்பிலை. நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய வெங்காயத்தை இந்த நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப, அரிசி நான் ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி உலக்கில் நான் ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு கப்பில் 2 கப்பு கோகனட் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு உலக்கு எடுத்தனால நான் 2 உலக்கு கோகனட் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சின்ன குக்கரில், நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் சீக்கிரம் குயிக்காக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த சின்ன குக்கரில் நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை போட்டுக்கிறேன். நான் சொன்ன அளவு தாங்க, 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு கோகனட் மில்க். நான் அந்த பாலில், அதாவது தேங்காய் பால்லையே நான் உப்பு சேர்த்தே வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியோட வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, பட்டை, கிராம்பு, ஏலம், சோம்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, தேங்காய் பாலில் நான் உப்பு போட்டு சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு, அந்த பாலையும் இது கூட சேர்த்துக்குங்க. கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியதாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ நேரத்தில் குக் ஆகும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கோகனட் ரைஸ். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. குயிக்காகவும் நல்லா டேஸ்டாகவும் செஞ்சாச்சு கோகனட் ரைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.